இது வந்து என்னோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளவர்ஸ். அது அம்மா போட்டிருக்கு. ஸோ இது சைனீஸ் ஃப்ளவர் தான், சைனாலேருந்து வந்தது தான் அந்த செடி. பட் சிங்கப்பூர்லேயும் நிறைய இருக்குது. என் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நைஸ். பாருங்கள், அதில் ஒரு லீஃப் கொஞ்சம் தான் இருக்குது. யா, நைஸ். அனதர் இது வந்து தொட்டாசினிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப லக்கு. சைனீஸ்லாம் பிலீவ் பண்ணுவாங்க என்னென்னா, அந்த முள் செடியெல்லாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு. அதே போல் இதோட வேர் இந்தியன்ஸ் எப்படி பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இதை டெய்லி இதை வச்சு தண்ணி ஊற்றி நம்ம வணங்கிட்டு அப்புறம் நம்ம லாங் டைம் ஒரு 3 years 4 yearsக்கு அப்புறம் தென் இந்த செடியோட வேர் இருக்கு இல்லையா, அதை நுணுங்காமல் அதை எடுத்து கையில் வச்சிட்டா மேஜிக் பண்ணலான்றாங்க. மேஜிக் மீன்ஸ் நம்ம சொல்கிறத அவங்க மற்றவங்க கேட்பாங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவு உண்மைங்கிறது தெரியல. ஓகே, ஆனால் இது ஒரு மூலிகை தான். இது இந்த வீக்கத்துக்கெல்லாம் அரைச்சி பூசலாம். இதுலேயே இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இந்த பிங்க் மாதிரியே தென் எல்லோவில் இருக்குது. அது நமக்கு வாட்டரில் தான் இருக்கும். அதுதான் நம்ம மோர் மெடிசன். அது ஸ்னேக்கு தீண்டினாலோ அதுக்கு அதை அரைச்சி பூசுவாங்க. பூசிட்டு அப்புறம் அதை புகை போடுறது சொல்லுவாங்க. காலை பொதிச்சு எங்கே இது பண்ணுவாங்க, அது பண்ணி அந்த நீரை எடுப்பாங்க. அந்த நீரை இந்த தொட்டாசி நீங்கள் அடைச்சி பூசினோன்னா அந்த நீர் அப்படியே முறிஞ்சு போயிடும். அந்த வீக்கம்லாம் முறிஞ்சு போயிடும் சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன். என்னோடய பாட்டிக்கு அப்படி தான் அதை அரைச்சி பூசினாங்க. அது எல்லோ கலர் ஃப்ளவர். அது எல்லோவில் இருக்கும், வாட்டரில் தான் இருக்கும். இந்த மாதிரி தரையில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இது இஸ் நைஸ் மூலிகை, நல்ல மூலிகை. இது நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்னா இது எல்லா இடத்துலையும் இங்கே இருக்கும். அதை அவங்க சொல்லுவாங்க, இது என்ன தொட்டாசினிங்க தானே, இது எங்கே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. பட் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஒரு பாட்டில் வச்சு இந்த ரூட்டை மட்டும் இந்த வேர்